யமனை அழித்த சிவன் கோபத்தின் உச்சம். மார்கண்டேயன் இறப்பதை தவிர்க்க சிவனை பரம பக்தியுடன் வழிபட்டான். ஆனால் காலம் வந்ததும் யமன் அவனை எடுத்து செல்ல முயன்றான். அந்த தருணத்தில் சிவபெருமான் கோபத்துடன் தோன்றி, என் பக்தனை தொட முடியாது என்று முழங்கினார். அவரது 3ஆம் கணம் தீப்பிழம்பாக வெடித்து யமனை எரித்து நாசம் செய்தது. இந்த அதிசயத்தை பார்த்த தேவர்கள் நடுங்கினர். பூமியில் மரணமில்லை, பிரபஞ்ச ஒழுங்கு குலைந்தது. அப்போது தேவர்கள் சிவனை மனுவிட்டனர். கருணையுடன் சிவன் யமனை கிருபையுடன் மீண்டும் உயிர்ப்பித்து, என் அனுகிரகத்தால் மட்டுமே மரணம் வெல்ல முடியும் என்று அறிவித்தார். இந்த சம்பவம் உண்மையான பக்தியை சிவன் எவ்வளவு மதிக்கிறார் என்பதையும் அவரது கோபம் பிரபஞ்சத்தையே அசைக்க முடியும் என்பதையும் காட்டியது. அழியாகது உன் பாதம் பனித்த கடையும் பவளம் போல் மேனியும் அழியாகது உன் நாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் கரையாதது மானுட பாவம் 9 குடில்களும் 6 அடி உடம்பும் நவராத்திரியின் பட்டரத்து ஏற்றுக்கொள் நடுவா நமச்சிவாயம்.